மேடம் வணக்கம் மேடம். எடப்பாடியார் எடப்பாடியார் நீங்க எல்லா இதுலயும் பேசுறீங்க இல்லைங்களா? எடப்பாடியார் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா? இல்ல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்து அந்த பிளேஸ ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்தவர். ஆனா மு.க. ஸ்டாலின் வந்து அப்படி கிடையாதுங்களே. மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா ஆட்சி அமைச்சாரு இல்லைங்களா? இருங்க 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 அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க கட்சிக்குள்ள 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு அவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க முதல்வரா வரதுதான் வந்துட்டு முதலமைச்சர். எடப்பாடியாரும் லீகலா ஒரு தொகுதியில நின்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தவர் தான் எடப்பாடியார். அப்போ அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க, அவங்க இறந்து போனதுனால அந்த பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண வந்தவர் தான் எடப்பாடியாரு. அவர் சும்மா அப்படியே வரல, அவரும் ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதியா தான் வந்தாரு. சரிங்களா? ஏதோ ஒருத்தரை கொண்டு வந்து நாங்க இங்க முதல்வர் ஆக்கல. மேடம் நலத்திட்டங்கள் வந்து பண்ணாருன்னு சொல்லி சொல்றீங்களா? இவரும் நிறைய நலத்திட்டங்கள் பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகையில இருந்து காலை உணவு திட்டம் வரைக்கும் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது தானே. அம்மா ஆட்சியிலையும் எடப்பாடியார் ஆட்சியிலையும் என்ன கொடுக்க மாட்டாங்க? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சைக்கிள் கொடுத்தாங்க, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு லேப்டாப் கொடுத்தாங்க, ஃப்ரீ புக்கு கொடுத்தாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, செப்பல் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல காலமா இருந்த யூனிஃபார்ம கவர்மெண்ட் ஸ்கூலும் தனியார் ஸ்கூலும் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீருடைங்கிறது சீரா இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது பிரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மையும் மாத்தினவர் தான் எடப்பாடியார். இதெல்லாம் இவங்க பண்ணாங்களா? காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க, நான் இல்லைன்னா சொல்லல. அந்த காலை உணவு திட்டத்துல எத்தனை ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லுங்க? 208 ஸ்கூல்ல டிஎம்கே மூடி இருக்கு. ஏன் மூடி இருக்கு? கல்வி தரம் சரியில்லை. இதே எடப்பாடியார் ஆட்சியில 248 ஸ்கூல் உருவாயிருக்கு. ஏன் உருவாயிருக்கு? கல்வி தரம் மேம்பட்டு இருக்கு. கரெக்டுங்களா? எந்த இடத்துல கல்வி தரம் சிறப்பா இருக்கோ அங்கதான் அட்மிஷன் வரும். ஏன் அட்மிஷன்ஸ் குறைஞ்சதுனால தானே 208 ஸ்கூல் க்ளோஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுத்து என்னத்துக்கு ஆச்சு? திட்டம் யார் வேணாலும் கொடுக்கலாம், திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தணும். அதாவது 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியார் கொண்டு வந்தாரு. இவங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க? நீட் தேர்வு ரத்து கொண்டு வரேன்னாங்க. என்னத்த கொண்டு வந்தாரு இந்த உதயநிதி ஸ்டாலின்? எப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா மக்களை? இதெல்லாம் சதுரங்க வேட்டை மாதிரி. அதாவது எதை ஈகரா மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கினவர் தான் இந்த முதலமைச்சர். மக்கள் முதல்வர் கிடையாது, ஏமாத்து முதல்வர்னு வச்சுக்கலாம் ஸ்டாலின். கரெக்டுங்களா? நீட் தேர்வு ரத்து இவங்க பரம்பரையாலே பண்ண முடியாதுங்க, ஆனா பண்றேன்னு சொன்னாங்க. பண்ணுவாங்களா? இல்ல இதே திருப்பி இந்த எலெக்ஷன்லயும் அதே பையன் தான் சொல்லுவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மாற்றா எடப்பாடியார் என்ன பண்ணாரு? அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு 7.5% உள்ளி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இது எல்லாமே எடப்பாடியார் செஞ்சாரு. அதனால எத்தனை பிள்ளைங்க படிச்சாங்க இன்னைக்கு அதை லிஸ்ட் கொடுக்க முடியும். இவங்க நீட் தேர்வு ரத்துல எத்தனை பிள்ளைங்க படிச்சாங்க லிஸ்ட் கொடுக்க முடியுமா? பண்ணாத்தானே கொடுக்க முடியும். ஏங்க இது சாதாரண ஆட்சி இல்லைங்க. ஏன் சும்மா சொல்றாங்க திருட்டு திமுகன்னு? இந்த மாதிரி அதாவது திருட்டு அறிக்கையை கொடுத்துதான் இவங்க சிஎம் ஆனாங்க. எல்லாமே போலி அறிக்கைகள், எதுவுமே உண்மை கிடையாது. மக்கள் இனியும் ஏமாற மாட்டாங்க. இந்த 2026ல இதே மக்கள் தான் இந்த டிஎம்கே ஆட்சியை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு ஐயா எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குவாங்க. அப்ப சொல்லுவீங்க மீண்டும் நீங்களே அவர் தான் மக்கள் முதல்வர்னு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், பள்ளியில படிக்கிறவங்களாகட்டும், இல்ல மாணவர்களாகட்டும், இல்ல மகளிராகட்டும், எல்லாருமே எப்ப எடப்பாடியார் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காலம் இது.